Hello friends, welcome to Motivate Education. Goals by Tracy, Chapter 13. Measure your process. நாம ஒரு விஷயத்துல வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு நாம அதுக்கு எந்த மாதிரியான ப்ராசஸிங் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆத்தர் ட்ரேசி நாம ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 மெத்தட் சொல்றாரு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரஸ் ஒண்டர் ட்ரக். நாம நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும் போது நம்மளுடைய பிரெயின்ல இருந்து என்டால்பின் ரிலீஸ் ஆகும். இது வந்துட்டு நம்மள ரொம்பவே ஹாப்பியா வச்சிருக்கும். இதனாலதான் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இதை கன்சியூம் பண்றவங்களுக்கு அதிகமான என்டால்பின் ரிலீஸ் ஆகி அவங்கள ரொம்பவே ஹாப்பினஸா வச்சிருக்கிறதுனாலதான் அடிக்கடி இதை இவங்க கன்சியூம் பண்றாங்க. இதே விஷயம் நாம நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போதும் நமக்கு அந்த என்டால்பின் ரிலீஸ் ஆகும். இதனாலேயே நாம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நாம நெக்ஸ்ட் சொல்லி ஒர்க் பண்றதுக்கு நமக்கு வேற லெவல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதுதான் இந்த புக்கோட ஆத்தர் ஒரு நேச்சுரல் ட்ரக் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் ஒன், கிரியேட் யுவர் வின்னிங் ஃபீலிங். நமக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குன்னா அந்த அசைன்மெண்ட் ஒர்க்கை நாம கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதுல வின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணணும். ஏன்னா அப்படி ஃபீல் பண்ணும்போது நாம கொஞ்சம் எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுவோம். ஒரு சைக்காலஜி ஃபேக்டர் என்னன்னா, யாரு ஒருத்தவங்க பாதி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி பாதி ஒர்க்கை பெண்டிங்ல வச்சிருக்கவங்களுக்கு தான் அதிக ஸ்ட்ரெஸ்னஸ் வருது. சோ நீங்க ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு முழுசா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேர்ட், த பெயின் ஆஃப் ப்ரோகாஸ்டினேஷன். நாம ஒரு வேலையை தள்ளி போட நம்மளுடைய மன அழுத்தம் தான் அதிகமாகும். நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு ஒர்க்ல பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி பாதியை பெண்டிங் வச்சிருந்தோம்னா நாம அதை ப்ரோகாஸ்டினேட் பண்ண நம்மளுடைய மன அழுத்தம் தான் அதிகமாகும். இதனால தேவையில்லாத டென்ஷன் தான் வரும். சோ உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது முழுசா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லனா அதோடைய டெட்லைன் வரதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம டெட்லைன் கிட்ட போயிட்டு வேகமா இந்த வேலையை செய்யணுமே அப்படின்னு செய்யாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே செய்யறதுனால அதை கொஞ்சம் சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். ஆத்தர் ட்ரேசி சொன்ன இந்த 3 ஸ்டெப் இதுதான். இதை உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி சக்சஸ் அச்சீவ் பண்ணுங்க. நாம வயசான பெரியவங்க கிட்ட ஒரு யானை எப்படி சாப்பிடும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அவங்க பழமொழி மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னதுன்னா, ஒரு நேரத்துக்கு ஒரு துண்டு. இந்த லைனை நாம நம்மளுடைய லைஃப் கூட கம்பேர் பண்ணணும்னா ஒரு நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவோடையும் ஃபோக்கஸாவும் செஞ்சு முடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம அந்த விஷயத்துல சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்மளால செய்யவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு வேலை இருந்தாலுமே அந்த வேலையை நாம சின்ன பார்ட்டா பிரிச்சு வச்சு செய்யும் போது கண்டிப்பா அந்த வேலையை நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். இதை நாம நம்மளுடைய ஜாப் லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு வேலையில அதிகமான ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ அந்த வேலையை செய்யறது மூலமா நம்மளுடைய ஜாப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய பாடி ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கு பேசிக்கா என்னென்ன விஷயம் செய்யணும், எந்தெந்த விஷயத்தை செஞ்சா எஃபெக்டிவா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்றதுனால நம்மளுடைய பாடியும் இம்ப்ரூவ் ஆகும். இதுவே நம்மளுடைய பினான்சியல் ரிலேட்டடான விஷயங்கள்ல பார்க்கும்போது நம்மளுடைய இன்கம்ல ஒரு சின்ன பார்ட்டை சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நம்மளுடைய பினான்சியல் growth-ம் நல்லாவே இருக்கும். ஆனா நான் சொன்ன எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்காது, ஒரு லாங் டேர்ம்ல தான் கிடைக்கும். சோ அதை நாம கன்சிஸ்டன்டா ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம்ல நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. சோ நம்ம இந்த சாப்டரை சம்மரியா சொல்லணும்னா ஆத்தர் ட்ரேசி நம்ம செய்யற வேலையை எப்படி எஃபெக்டிவா செஞ்சு முடிக்கிறதுன்னு 3 ஸ்டெப்ஸ் சொன்னாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு நேரத்துல ஒரு வேலையில ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்கும்ன்றதையும் பார்த்தோம். தேர்ட், நாம ஒரு வேலையை கன்சிஸ்டன்சியா லாங் டேர்முக்கு செய்யும் போது கண்டிப்பா அதுல நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றதையும் பார்த்தோம். இந்த புக்கில் இருக்க எல்லா சாப்டர்ஸுமே சாப்டர் சீரீஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஃபியூச்சர் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அங்க கிளிக் பண்ணி நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.